ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் பெரும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டும். இந்த திருக்குறளோட இறுதியில பாத்தீங்கன்னா உயிரினும் ஓம்பப்படும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு. அதுக்கான விளக்கத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளை விட சிறந்தது உயிர் தான். ஏன்னா எந்த பொருள் போனாலும் நம்மளால மீட்டு பெற முடியும், ஆனா உயிரை நம்ம பெற முடியாது. நம்மளே ஒரு சாலையில போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நடந்துருந்துச்சுன்னா யார் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு நம்ம பயப்படுறோம், ஏன்னா உயிரோட வேல்யூ அவ்வளவு பெருசு. ஆனா இங்க உயிரை விட ஒரு படி மேல ஒழுக்கத்தை கொண்டு வைக்கிறாரு. அதுக்கான ரீசன் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம உடல் நிலை பெற்று இருக்க எது தேவை? உயிர் தேவை. அப்ப உடல்ல உயிர் இருக்குன்ற ஒரே காரணத்தால நம்மளால பெருமை அடைய முடியுமா, சிறப்பு அடைய முடியுமா, உயர்வு அடைய முடியுமா? முடியாது. அந்த உயிர் ஒழுக்கத்தை மேற்கொண்டால் மட்டும்தான் நம்மளால உயர்வு அடைய முடியும். அப்ப ஒழுக்கம் பொருந்திய உயிரால தான் மேன்மை அடைய முடியும்ன்றதுனாலதான் வள்ளுவர் பாத்தீங்கன்னா உயிரினும் ஓம்பப்படும்ன்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. இன்னும் இன்டைரக்டா சொல்லணும்னா உயிர் இல்லாம வாழற மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாம வாழற மாதிரின்றாரு. இன்னொரு திருக்குறள்ல பாத்தீங்கன்னா ஈகை என்ற அதிகாரத்துல பயன்படுத்தியிருப்பாரு. சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈக ஈயா கடை. சாகிறத விட கெட்டது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, அதுவுமே நல்லதுதான். எப்பனா ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியாத மாதிரி நம்ம வாழறதுன்னு திருவள்ளுவர் பல திருக்குறள்ல உயிரை விட பல பொருட்களை மேம்படுத்தி தான் சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா உயிரை விட ஒழுக்கத்தை மேன்மையா சொல்லியிருக்காரு. ஸோ போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த திருக்குறளில் இருக்கிற சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்ந்த சில தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சொற்பொருள் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்க பார்த்துங்க. இப்போ இலக்கணம் சார்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா தரலான் ஆண் மூன்றாம் வேற்றுமை உருவா. ஆண் என்பது செய்யுள் வழக்கில் மட்டும்தான் பயன்படுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரினும் இருக்குல்ல, உயிரினும் என்பது பார்த்தீங்கன்னா எச்ச பொருளையும் வரும், முற்று பொருளையும் வரும், சிறப்பு பொருளையும் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தான் வருகிறான் வருவான், அது போல குதிரை வந்தது வருகிறது வரும், குதிரை வரும், அங்க வர்ற பார்த்தீங்கன்னா முற்று பொருள் இருக்கும். இதுவே வந்த குதிரை வருகின்ற குதிரை வரும் குதிரை வரும் குதிரை என்பது அங்க எச்ச பொருள்ல வரும். தமிழினும் உயர்வான மொழி உண்டோ, தமிழினும் அங்க வர்ற சிறப்பு பொருள்ல வரும். அது போலதான் உயிரினும் இந்த பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருள்ல வந்திருக்கு. ஓம்பப்படும் வல்லினம் மிகுந்திருக்குல்ல, காரணம் என்னன்னா இது அகர ஈற்று வினையச்சம். ஸோ ஓம்பனா பேணின்னு அர்த்தம். பேண சென்றான்னு சொல்லலாம்ல, பாதுகாக்க சென்றான்னு சொல்லலாம்ல. ஸோ அப்ப அங்க வல்லினம் மிகுந்திருக்கிறது காரணம் என்னது? இது ஒரு அகர ஈற்று வினையச்சம். ஸோ அப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாடத்திட்டத்தில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 அதிகாரத்தோட திருக்குறளோட பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருக்குறளில் இருக்கிற அனைத்து சீர்களோட பொருள் நம்மளுக்கு தெரியணும், அதோட இலக்கண குறிப்பு நம்மளுக்கு தெரியணும், அங்கே வல்லின மிகுமிடம் வந்துட்டு தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படித்தா கண்டிப்பாக திருக்குறள் தொடர்பான வினாக்களுக்கு முழு மதிப்பை நம்மளால் பெற முடியும். நன்றி.